பேப்பர் போடுறவனா இவன் பெரிய ஹீரோ நினைப்பு. உனக்கு நான் வச்சிருக்கேன் பேயே ஓன் தலை. இடி அம்மு, நீ யாக்கும் இந்த தப்பிய சட்டத்தை மடிப்பிக்கிறாய்? ஐயோ நான் இல்ல மாமி, அந்த பேப்பர் போடுற பையன்தான். கல்யாண நிச்சயமான பொண்ணு இல்லையோ நீ? இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்தப்படாதா? அம்மா, அவ அம்மா வந்தா இல்லையா? கூட அனுப்பியிருக்க வேண்டியதானே. இரு அனுப்புறேன். பொடி பேய் எச்சி. நீ பறக்காச்சா? ஆமா. இரு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை குளிச்சு முடிஞ்சதும் அம்மா அடையாளம் போடுவீங்க, தேதியும் எண்ணுவீங்க. என் ராஜாத்தி வா. வாணி, இன்னையோட 32 நாள் ஆயிடுத்து. சூர்யா, 32 நாள் இவ்வளவு நாள் தள்ளி போனதில்லை. ஏதோ நடக்கும் போல இருக்கு. வாணியை கூப்பிட்டுட்டு டாக்டர் ஆத்துக்கு போ. சீக்கிரம் போய் சாரி மாத்திட்டு வா. ஓடு வாணி, இதோ பாரு, ஓட்டம் சாட்டம் ஒண்ணும் வேண்டாம். என்னடா அது, உனக்கு அறிவு உண்டோ?
இந்த மாதிரி இருக்கும்போது ஓட சொல்றது. சாரி வாணி, இந்த தடவை நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேருக்குமே பேசிக் ப்ராப்ளம் எதுவும் இல்லையே. கடவுள் தருவார். Hello. I'm sorry, sir. At the moment, the board is busy. Can I take a message? Yeah, Mr. Chari. Krishna, Gurayappa. குட் மார்னிங் சார். Good morning. Good morning, sir. Good morning. Good morning. குட் மார்னிங். Good morning. குட் Good மார்னிங். morning. Good morning, sir. Good morning. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு என் பர்த்டே. ஓ, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க் யூ சார். வயசு யார்கிட்டயும் சொல்லாத. பாரத் கன்ஸ்ட்ரக்ஷனோட மெஷினரி இன்சூரன்ஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அனுப்பியாச்சா? எஸ் சார். மெக்மோகன்ஸோட அண்டர் ரைட்டிங்ஸ்? ப்ரொபோசல்ஸ் அனுப்பியாச்சு சார். குட். பிளேக் ஷிப்பிங் கம்பெனியோட கிளைம் அந்த நோட்டுங்க. அது நேத்து நான் டிக்டேட் செஞ்சல. டைப்பிங் ஃபினிஷ் ஆகல சார். வை. வை. நேத்து மத்தியானத்துல இருந்து கௌதமி ஆப்சென்ட் சார். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபன்னி எக்ஸ்கியூசஸ். சரியில்லை. எஸ் சூர்யா, ஐ எம் கமிங் சார். அவர்களின் இன்பமான இரவு பனிவிடும் நிலா காலத்தில் துவங்கியது. ஆஹா, ஜானகிராமனும் சீத்தையும் ஒன்றாக இணையும். சக்கர பந்தல்ல தேன்மழை, கோடிக்கர விஸ்வம். மிஸ்டர் சங்கர்தாஸ், ஆபீஸ் நேரத்துல நாவல வாசிக்கிறது ஒரு தப்பு. இந்த மாதிரி சீப் நாவல வாசிக்கிறது இன்னொரு தப்பு. இனிமே இந்த வேலையை பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? சரி சார். என்ன கௌதமி லேட்? பஸ் லேட். நேத்து ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க போயாச்சா? இல்ல அப்ப இன்னைக்கும் அவங்க கூட இருந்திருக்கலாம்ல. சார். யூ மஸ்ட் பி பங்க்சுவல் டு தி ஆபீஸ். ஓகே? சூர்யா, இந்த பிளேக் ஷிப்பிங் கம்பெனியோட கிளைம் அது ஒரு பெரிய தலைவேதனை. ஒவ்வொரு பேப்பரையும் அட் எவ்ரி ஸ்டேஜ் நேரடியா ஹேண்டில் பண்ணணும். எஸ் சார், நான் அதை தான் செய்றேன். எனக்கு தெரியும். தி ஸ்டேக்ஸ் ஆர் ஹை. 20 crores. இவ்வளவு பெரிய கிளைம் இந்த ரீஜனல் ஆபீஸ்ல இதுவரைக்கும் யாரும் செஞ்சதே இல்லை. ஐ நோ இட் சார். ஆர்பிட்ரேஷன் முன்னால பலமான எவிடன்ஸ் மார்ஷல் பண்ணணும். ஆல்சோ யூ மஸ்ட் அப்பியர் as witness. எஸ். இந்த கேஸ் ஜெயிச்சா ப்ரமோஷன் நிச்சயம். அது போகட்டும், உன்னோட டொமஸ்டிக் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு? தாம்பத்தியம்? ஐ கேன் ஒன்லி ட்ரை சார். ட்ரை அகைன். தம்பி சூர்யா, நான் யாரு? யூ மை பாஸ். இல்லை, நான் 6 பெண் பிள்ளைகளோட தந்தை. வேணும்னா இன்னும் 6 கூட பெத்துக்கலாம். டேய், ஃபயரிங்ல சக்தி இல்ல முக்கியம், முயற்சி முயற்சி. புரிஞ்சுதா? மாமி, பசு. ஓ, இன்னைக்கு வாவாக்கும்.
வாணி வாணி ஆறு தூங்கியாச்சா? இன்னைக்கு வாவாக்கும். வாணி வாணி தூங்கியாச்சாமா? என்னடி என்ன? கண்ணா என்னடி கன்னத்துல அடிக்கிற? கொசு. நெட்டுக்குள்ள கொசுவா? அந்த பாட்டு கொஞ்சம் போடு. பெருமாளே, இந்த தடவையாவது எங்க வீட்டுல கிருஷ்ணன் பிறக்கணும். என்னடி இது? பொட்ட சரியா வைக்க கூடாதோ? கரெக்ட். இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லையா? வேஷ்டி கட்டிட்டு ஆபீஸ்க்கு போங்க. மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூத தேவ கார்ய சமுத்யத உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்வித ராகஸ்வரூப பாஷாఢ్య क्रोधाकाराङ्कुशोज्ज्वला मनोरूपे क्षुकोदण्ड पञ्चतन्मात्र सायक निजारुण प्रभापूर मज्जद् ब्रह्माण्ड मण्डल चम्पकाशोक पुन्नाग सौगन्धिकल सट्टक कुरुविन्दमणि श्रेणी तनन्मोटीरमण्डित अष्टमी चन्द्र विभ्राजदलिक स्थल शोभित मुखचन्द्र कलङ्काभिविशेषक
உனக்கு நான் வச்சிருக்கேன் நானு. என்னடி மைத்திரி இது? சோம்பேறி முட்டை. நீ பேசுற பேச்சு. உன்னை நான் கொல்லுவேன். பிச்சு பிச்சு. என்னடா சூர்யா இது? இப்படியா குழந்தை வளர்த்துறது? என்னம்மா பாவம் மைதிலி, என்னென்னமோ கண்ணா பின்னான்னு பேசுற. இதான் இந்த தேவையில்லாத சப்போர்ட் தான். ஆமா, சப்போர்ட் தான். பாத்தியா, ஒரு வார்த்தை பேச விட மாட்டா உன் பொண்ணான மக. போட்டுமா, மன்னிச்சிடுங்க. ஆமா, மன்னிச்சுங்க. ஆசையா செல்லமா உன் குழந்தைய வளர்த்த வேண்டிய நானு இந்த தத்தையை தூக்கி மடியில வச்சுக்கிறேன். எனக்கு வேற வேலை கிடையாது பாரு. அடியே மைதிலி, உனக்கு ஸ்டைல் கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. பி a good girl. மைதிலி, என்னடா இது? மைதிலி, 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 எங்க போனானே தெரியலையே. மைதிலி. மைதிலி, நீங்க இருந்தாலும் வந்துடு. அவ எங்க போயிட்டா? வாயில்லாதது நோகடிச்சப்பவே யோசிக்கணும். Who is calling? Oh, Blaze Shipping Company. Is in the manager's room. ராஜி, கௌதமி வந்திருக்காளே பாத்தியா? என்னைக்கும் பாக்குறது தானே? இன்னைக்கு அப்படி இல்லடி. நீ வாயே. புது கருகுமணி மாலை. நமக்கு எதுக்குடி இதெல்லாம்? இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்காதே ராஜு. தினம் தினம் புதுசு புதுசா நகைங்க, காஸ்ட்லி சாரீஸ். அவளுக்கு எனக்கும் ஒரே சம்பளம். இது அவளுக்கு மட்டும் எப்படி முடியும்? நீதான் சொல்ல. ஏன்டி அது இதுன்னு சொல்ற? எனக்கு இந்த காசிபிக் பிடிக்காது. காசிப்பிங்கா? உண்மையதான் சொன்ன. எனக்கும் யார பத்தியும் பேச இஷ்டம் இல்ல. உண்மையை சொல்லாமே இருக்க முடியாது. ஒரு சங்கதி கிளியர். கௌதமிக்கு எங்கேயோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அது நிச்சயம். சத்தியம். அடி போடி இவளே. ஓ, சீ, இடியட். எங்கடி பார்த்து நடக்கிற? இரண்டு கைகளுக்கிடையே மாட்டிக்கொண்ட ஸ்ரீராம் ஜானகியை மனமாற தழுவினான். அப்போது அங்கே சிங்காரம் பெருக்கெடுத்தது. Yes, New United Insurance. Could I get Mr. Suryanarayan? எஸ் சூர்யா. ஏனா தெரியுமா, நம்ம மைதிலி வந்தாச்சு. என்ன வாணி, குழந்தை வந்துடுச்சா? வேகமா வாங்கோ, காளி பசங்க கல்லும் கட்டியால அடிச்சுட்டு இருக்கா. இதோ வந்துடுறேன். நீங்க கூப்பிடுங்க. மைதிலி, வாடி கீழே. உனக்கு என்ன பண்ற பாரு. அந்த ஏன் எடுத்து வைங்க. ஏய் சூர்யா, ஜாகிரதைடா. ஏய் கட்டியா பிடிச்சுக்கோ. மெதுவா மெதுவா ராஜா. வாடி, நீ என் கண் இல்லம்மா. வா 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 வா. மைதிலி, உனக்கு நான் வச்சிருக்கேன்டி. அவ்வளவு மேல போக வேணாம். ஐயோ சொல்லுமா. ஜாகிரதைடா. ஏய்
வேண்டாம்டா. அம்மா கண்டிப்பா பிடிச்சுக்கடா. கண்டிப்பா பிடிச்சுக்கோ. அப்புறே. எனக்கு பயமா இருக்குது. வைகுண்டம், ராவ் பகதூர் ஸ்ட்ரீட், மீனம்பாக்கம். ரொம்ப அவசரமா இருக்கு, சீக்கிரம் வாங்க சார். ஏய், சூரி, ஜாக்கிரதையா. பயப்படாத. பெருமாளை மனசுல நினைச்சுக்கோ. ஜாக்கிரதை. ஜாக்கிரதைப்பா. மெதுவா, மெதுவா. ஐயையோ, பார்த்து, பார்த்து. அவரை நல்லா பார்த்து பிடிச்சிடுங்க. பயப்படாதீங்க. மெதுவா பிடிச்சிருங்க. பணி இரு, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். கண்ணா, என்ன என்னாச்சு? என்னமோ மூடு சரியில்லை. சார், சார், ம். எக்ஸைட்ல இருந்து மிஸ்டர் சோமசேகரன் ஃபோன் பண்ணியிருந்தாரு. இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ண சொன்னாரு. ம். Get me 66609. Can I talk to Mr. Somashekaran? Wrong number. I asked 66609. I gave you that, sir. No, you gave me some wrong number. No, sir. I gave you 66609. Look, madam, anybody can make a mistake. Mistake? No, sir. நான் தப்பு பண்ணல. You don't have to get irritated, okay?
சார் சார் ஷிப்பிங் கம்பெனி கேஸோட ஆர்பிட்ரேஷன் 11 மணிக்கு சார். சார் என்னாச்சு? நீ இப்போ ஒண்ணும் இல்ல. சூர்யா, வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் டு யூ? உனக்கு என்னாச்சு? சார். என்ன சார்? பிளேக் ஷிப்பிங் கம்பெனியோட கிளைம் ஃபைலை நீ தானே ஹேண்டில் பண்ணது? ஆமா. நீ ஏன் நேத்து லாயரை போய் பார்க்கல? முன்னாடியே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது தானே? சூர்யா, நான் கேட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் சர்வே ரிப்போர்ட் எதனால ஆஜர் பண்ணல? அதானே நமக்கு அனுகூலமான ரெக்கார்ட். சரி, அதெல்லாம் போகட்டும். சாட்சியான நீ நேத்து விசாரணையில ஆர்பிட்ரேட்டர் முன்னால ஆஜராகவும் இல்ல. உன்னாலதான் நம்ம கம்பெனி கேஸ் தோத்தொடுத்து. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். டு யூ ஹேவ் எனி பிளடி எக்ஸ்கியூஸ்? டேய் சூர்யா, உனக்கு என்ன வந்தது? டேக் இட் ஈஸி. நான் இவ்வளவு சீரியஸ் ஆனது உங்ககிட்ட இருந்து இந்த தவறு நடந்ததால தானே. யூ வேர் ஆல்வேஸ் சோ சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளின்ட். நாம அப்பீல் ஃபைல் செய்யலாம். இனிமே அதானே முடியும்.
Give him Paxim or Neocam. ஓகே டாக்டர். Okay, Surya, you will be all right. சூர்யா கொஞ்சம் பாயசம் சாப்பிடுறா. இந்தா ஒரே ஒரு டீஸ்பூன் சாப்பிடு. நானே என் கையால உண்டாக்குனது. வேண்டான்னு சொன்னேன் இல்லையா? ஹலோ சூர்யா, எங்களை எல்லாம் இப்படி கலங்க வச்சிட்டியப்பா. உனக்கு கடவுளோட அருள் உண்டு. யூ ஆர் லக்கி. அப்புறம் அது 2-3 கேசட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கும் நேரம் போகணும்ல, போர் அடிக்கும். கண்டிப்பா நீ பார்க்கணும். எல்லாம் நல்ல கேசட்ஸ். அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நானே தேடி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நான் வரேன். மிஸ்டர் சூர்யா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சார், உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இல்ல இல்ல. பிரஷர் அப்நார்மலா இருக்கே. 243/58. 243/58. 243/58. 243/58. 2 4 3. 2 plus 4 plus 3 9. Dr. Jacob, my heart. Where is Dr. Jacob? டாக்டர் ட்ரிவாண்ட்ரம் கான்ஃபரன்ஸ்க்காக வீட்டுக்கு போயிட்டாரே. Get me! டாக்டர் ஜேக்கப்,
நான் சூர்யா. டாக்டர் இன்னைக்கு ஊருக்கு போறீங்களா? எஸ், ஐ அம் கோயிங் டு ட்ரிவாண்ட்ரம். திருவாண்டம் மெயில். ஆமா. யூ ஆர் இன் டேஞ்சர். நீங்க அதுல டிராவல் செய்யாதீங்க. என்ன நீங்க சொல்றீங்க? அந்த ரயில் பயங்கரமான விபத்துக்குள்ளாக போகுது. அதுக்காக நான் மெடிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு போறத மிஸ் பண்ண முடியாது இல்லையா? டாக்டர் ப்ளீஸ், ஃபார் ஹெவன்ஸ் சேக். ஓகே ஓகே சூர்யா, நீங்க அந்த போனை சிஸ்டர்ட்ட கொடுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். சிஸ்டர், டியூட்டி டாக்டர்ட்ட கேட்டு அந்த ஆளுக்கு ஏதாவது செடேட்டிவ் கொடுத்து தூங்க வைங்க. இஸ் டிஸ்டர்ப். எஸ் டாக்டர். நோ. ஹலோ மேடம், நான் சூர்யா. டாக்டர் இஸ் இன் டேஞ்சர். வாட்? ட்ரெயின் ஆக்சிடென்ட். ப்ளீஸ் டோன்ட் லெட் ஹிம் கோ. நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க? சூர்யா போன் பண்ணிருப்பான், நான் பிரயாணம் பண்ண கூடாது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடும், அதனால இன்னைக்கு நான் போக கூடாதுன்னு சொல்லிருப்பான். ஆமா. அவனுக்கு பைத்தியம். இருக்கட்டுமே, என்னமோ ஒரு சங்கடம், ஏதோ ஒரு அபசகுனம் பார்த்த மாதிரி. நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். நீ என்ன இப்படி சொல்ற? ஏய் கோபால், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், டாக்டர் போகும்போது காரை இப்படி விடாதேன்னு. இத பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்னோட பிராண்டி எடுத்து வச்சிருக்கியா? அரண்டியர். சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வரை செல்லும் 6319 நம்பர் திருவனந்தபுரம் மேல் இன்னும் சற்று நேரத்தில் 5வது பிளாட்பாரத்தில் இருந்து புறப்படும். எஸ், ஸ்டேஷன் சூப்பரண்ட் நாயர் ஹியர். இன்னைக்கு சாயந்தரம் மெட்ராஸ்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு புறப்படும் மெயில். நாளை காலையில சரியா 9:58க்கு சாஸ்தாங்கோட்டை கடந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகும் முன்ன ஏதோ விபத்து நடக்க போகுது. வாட்? எந்த காரணத்துக்காகவும் இந்த ட்ரெயின் சாஸ்தாங்கோட்டையை கடந்து போக கூடாது. ஹோல்ட் பேக். நீங்க யார் மிஸ்டர்? தெய்வமா? இல்ல, நான் சூர்யா, சூர்ய நாராயண். ஐ வார்ன் யூ அகைன், ஹோல்ட் பேக் த ட்ரெயின். Sorry, we cannot hold back the train.
மிஸ்டர் சூர்யா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரியல. நீங்க யாரு? நான் டாக்டர் ஜேக்கபோட மிஸ்ஸஸ். நல்ல வேளை டாக்டரால அந்த ட்ரெயின்ல போக முடியாம போச்சு. டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாரு. நீங்க சொன்னது எவ்வளவு உண்மையா போச்சு. கேரளத்தில் நடந்த மிகவும் பயங்கரமான இந்த ரயில் விபத்தில் இதுவரை கிடைத்த ரிப்போர்ட்டின்படி 124 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். நிவாரண பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என மாவட்ட அதிகாரிகள் அறிவிக்கிறார்கள். கப்பல் படை வீரர்கள் விபத்து நடந்த இடத்தில் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பாலமருகில் வந்தபோது பயங்கரமான சத்தம் கேட்டதாக தப்பித்தவர்களில் ஓராளான திரு அப்துல் ரசாக் எங்களது பிரதிநிதியிடம் சொன்னார். நான் ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டே தப்பிச்சுக்கிட்டேன். பிறகு படகுல வந்தவங்க உடைச்சு என்ன வெளியில எடுத்தாங்க. மற்றது எதுவும் ஞாபகம் இல்லை. டாக்டர் பட், எதனால இது ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷனா இருக்கக்கூடாது? நோ, இந்த தீர்க்க தரிசனத்தோட தன்மை அதல்ல. புறப்பட போற ட்ரெயின், பிரயாணம் செய்யற ஆள், இடம், நேரம், ஸ்பீட், இதை இவ்வளவு சரியா சொல்ல ஒரு ஜோசியராலையும் முடியாது. பிறந்த நேரத்தோட கிரகநிலை பார்த்து அங்க எங்க தொட்டும் தொடாமலும் சிலதை சொல்லலாமே தவிர இவ்வளவு சரியா ஒரு சம்பவத்தை நோ, இட்ஸ் இம்பாசிபிள். அப்படின்னா இது சாத்தானுடைய வேலையா இருக்குமா டாக்டர்? ஸ்டாப் ஜோக்கிங். சூர்யாவுக்கு அவருடைய 6th சென்ஸ் திறந்திருக்கும். எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். பஞ்சேந்திரங்களுக்கும் அதிகமான ஒரு சக்தி. I feel it is stupid. உங்களால எப்படி ஸ்டூபிட் சொல்ல முடியுது டாக்டர்? இல்ல டாக்டர், சயின்ஸ் வளர்ந்துகிட்டு இருக்கிற இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த காரியம் எனக்கு வெறும் பொய்யா தான் தோணுது. அது அறிவில்லாதனாலதான். ஜலதோஷம் பிடிச்சவன் வாசனை இல்லைன்னு சொல்றது போல. இப்போ உண்மையா இருக்கிற ஒரு முரண்பாடு இது. Have you heard about Nostradamus? 400 வருஷங்களுக்கு முன்னால பிரான்ஸ்ல வாழ்ந்த ஒரு பிசிஷியன். அன்னைக்கு அவர் சொன்னாரு, கோர்சிக்காவில் ஒரு நெப்போலியன் பிரெஞ்சு சக்கரவர்த்தி ஆவார்னு. அவர் சொன்ன 3 உலக மகா யுத்தங்கள்ல 2 நடந்து முடிஞ்சிருச்சு. 3வது 1996 நடக்க போகுது. இன் 1996 நிச்சயம் நடக்காம இருக்காது. 2 அமெரிக்கன் பிரசிடென்ட்களும் கொலை செய்யப்படுவாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த 20ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் பார்க்கலையா? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா சூர்யா இந்த நூற்றாண்டின் நோஸ்ட்ராடமஸ், அப்படிதானே? ஏன் அப்படி ஆகக்கூடாது? ரொம்ப அமைதியான ஒரு குடும்ப சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இளைஞனுக்கு திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மரத்துல ஏற வேண்டி வந்தது. உயரத்திலிருந்து கீழே பார்த்த போது உண்டான பயம், வெற்றிகோ, அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். சூர்யாவோட மனசு அமைதியா இருந்தது. படம் வரைய தெரியாத அவரு சர்ரியலிஸ்டிக் சித்திரங்கள் வரைய ஆரம்பிச்சாரு. இந்த நிலைமையில தான் அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தோம். ஒரு இடி தாக்குன மாதிரி. வெடி மருந்துக்கு ஒரு ஸ்பார்க் போதுங்கிற மாதிரி ஒரு மென்டல் எக்ஸ்ப்ளோஷன். அவரோட மனசுல அடைஞ்சு கிடந்த அறைகள் திறக்கப்பட்டன. தலையில படுற காயத்தால அமினிஷா உண்டாகும் இல்லையா, கடந்த காலம் மறந்து போகுமே. இந்த மாதிரி ஒரு ஷாக்குக்கு எதனால வேற ரியாக்ஷன் இருக்க கூடாது? அடுத்து சூர்யாவோட பிளட் பிரஷர் விஷயத்தையே பாருங்க. 243/58. மனித உடம்புல ஒரு நாள் உண்டாகாத ஒரு நிலை. an absolute abnormal abnormality. கிருஷ்ணன் வந்தாச்சு. குழந்தை பிறக்க போகுது. நீ என்ன சொல்ற? கிருஷ்ணன் வந்தாச்சு, குழந்தை பிறக்க போகுது. செப்டம்பர் 18ஆம் தேதி, கார்த்திகை நட்சத்திரம், மிதுன லக்னம், ஆண் குழந்தை.
அம்மா நீங்க பாட்டியாக போறேன். ஆண் குழந்தை பிறக்க போகுது. எப்போன்னு சொல்ல முடியுமா? வர செப்டம்பர் மாசம் கரெக்டா சொல்றேன். 18ஆம் தேதி வாக்கில. நட்சத்திரம்? கார்த்திகை முக்கால், மிதுன லக்னம். நிஜமாவா? பெரியவங்க சொன்னதுதாங்க. அது சரி, என் புள்ள சூரியநாராயண கிரகநிலை எப்படி? உங்க புள்ள ரொம்ப அதிர்ஷ்டசாலி. தேவாம்சம் இருக்கு. இப்படி அபூர்வமான கிரகநிலை நான் பார்த்ததே இல்லை. ஏப்பா, பாசுரன், பாஸ்கரன், அர்க்கன், நாக்கிலே புதன். ஏதாவது சொன்னா அச்சிட்ட மாதிரி நடந்துடும். உங்க புள்ளைய கோயில்ல வச்சு கும்பிடணும்மா. அம்மா, சூர்யா நமக்கு கடவுள் மாதிரி. அவங்கிட்ட பழகும் போது வேற ஒண்ணும் வேண்டாமா? உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? வாணி, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா இதெல்லாம்? காலை விழுந்து கேக்குறேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. உனக்கு தெய்வாம்சம் உண்டு மோனே. ஆமா, பிரசனத்துல அப்படிதான் தெரியுது.
and considering the balance of the advantage, as also every relevant aspect of the case, கௌதமி என்ன எழுதுன? every relevant aspect of the case. it is my considered opinion that the proposal be declined. That's also. Yes. சூர்யா கம் அப். புல்ஷிட். எல்லாம் தொலைஞ்சிருத்து. 20 கோடி ரூபாய். கம்பெனிக்கு நீ பதில் சொல்லணும். சார் அப்பீல் விஷயம். அப்பீல் உன்னால எல்லாம் தண்டம். இந்த லீகல் ஒபினியன். Nothing could be done. நடந்தது நடந்துச்சு. இனி இப்போ தண்டனை என்ன செய்ய? டேய், இது நடந்தது எதனால? நீதான் காரணம். உன்னோட சோம்பேறித்தனம். யூ லேசி, லவ்சி. நீ என்ன கிடந்து குதிக்கிற? பின்ன இல்லாம என்னோட கேரியரே தொலைஞ்சிருத்து. இப்ப என்கிட்ட இருந்து கம்பெனி இந்த பணத்தை வசூல் பண்ணிக்கும். 20 கோடியா? 20 சல்லி காசு இருக்காடா உன்னோட கையில? உனக்கு என்னடா தெரியும்? ஹெட் ஆபீஸ்ல என் தோலை உரிச்சிருவாங்க. என்ன வெட்டி போட்டுருவாங்க. வெட்டி போட நீ என்ன ஆடா மாடா கோழியா? உன்னோட கறியை யாரா திம்பாங்க? சீமை பண்ணி. டேய், ஜாக்கிரதையா பேசு. கை நீட்டி பேசாத. பேசுனா? பேசாத. வெளியே போடா. அப்படி செய்யலன்னா இது செக்யூரிட்டி ஏரியா. வெளியாளுங்க வரதுக்கு அனுமதி இல்ல. நெல்லன்னு சொல்றேன்ல. Get lost. You bloody rascal. Hands up. Stop it. Who are you? நான் டியூட்டி ஆபீசர் கொஞ்சம் பார்க்கணும். எஸ், ஐ அம் தி டியூட்டி ஆபீசர். என்ன வேணும்? டெல்லியில இருந்து 6:20க்கு மெட்ராஸ்க்கு புறப்படுற IC-540 ஏர்பஸ் இஸ் கோயிங் டு பி சாபட்டேஜ்ட். வாட்? அதுக்குள்ள ஒரு பாம்பு பிளான் செய்ய போறாங்க சார். தீவிரவாதிங்க அதுக்கு காரணம். இதான் அவங்க ஐடென்டிட்டி. நீங்க யாரு? It is hardly 1 hour for the takeoff. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. Inform the airport manager and stop the flight. நேரத்தை வீணாக்குனா நீங்க ஒரு விபத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் மிஸ்டர் பெர்னாண்டஸ். Get me the Delhi chart. Your attention please. G. Ramaswamy, Solicitor General, Justice Anandakrishnan, Jacqueline Militia, Ambassador to Indonesia, Muhammad Ali Khan, Ghazal Singer, Dr. Patodi, Cardiac Surgeon, Mrs. Patodi, James Anthony, Sophia John, Vinay Kumar Gupta, Jay Raman, Mr. John,
Ali Barda, a man with an abnormal teeth. हेलो ड्यूटी ऑफिसर, डीएसपी साहब कहाँ हैं? वो डिपार्चर हॉल में पहुंच चुके हैं सर। Your attention please. Passengers traveling to Madras by Indian Airlines, flight number IC540 are requested to kindly proceed for security check. Thank you. कृपया ध्यान दीजिए, इंडियन एयरलाइंस की उड़ान IC540 से जो यात्री मद्रास जा रहे हैं उनसे निवेदन है कि कृपया सुरक्षा जांच करवाएं। धन्यवाद। Yes. Remove your glasses. Remove your glasses. क्या? I said remove your glasses. Hands up. खबरदार, अगर आप लोगों ने जरा भी हरकत की तो मैं इस रिमोट कंट्रोल से बाहर खड़े हवाई जहाज को उस बम की मदद से उड़ा दूंगी जो सामान के साथ हवाई जहाज में पहुंच चुका है। Who are you? I will tell you. हम सब CRPR से collection of right people for the right country के members हैं और हमारा मकसद है तमाम हमख्याल लोगों को उस मुल्क में ले जाना जो खुदा ने उनके लिए मखसूस किया है। हमारा एक लीडर आमिर खाखा पुलिस के हिरासत में है, उसे आपको रिहा करना होगा वरना हवाई जहाज के टुकड़े गिनने मुश्किल हो जाएंगे डीएसपी साहब। Get the movement control. Mr. Surya's timely intervention has averted a possible sabotage of the Indian Airlines flight IC540 from Delhi to Madras. The sketches given by Surya helped the security forces to identify the terrorists. One of them was shot dead, the girl committed suicide, and the third one has escaped with injuries. இந்த பயங்கர சதிவேலையின் உண்மையான நோக்கம் இன்னும் புரியவில்லை. மத்திய சிவில் ஏவியேஷன் மந்திரி சூரிய நாராயணனுக்கு அனுப்பிய ஒரு சிறப்பு கடிதத்தில் அவரை வெகுவாக புகழ்ந்தும் அவரை ஒரு தேசிய சொத்தாக பிரகடனப்படுத்துவதாயும் குறிப்பிட்டுள்ளார். President Bill Clinton of the United States of America has expressed anguish over the health of Mother Teresa. This is the British Broadcasting Corporation. Our correspondent reports from India about Vaikunth Surya Narayana Iyer, a person with extraordinary powers to see through the future. Rise slowly, bend back, feel your spine stretch, up again, press, down, till your head touches the floor, up again, breathe, bend down again, feel your back stretch, chin up, inhale, up again. Inhale as you rise. Bend back. Stomach muscles taut. Up again. Amla, there is a call from PTI. அமலா, Philip here. Mr. சூர்யாவோட டிவி இன்டர்வியூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். You are doing it. It's a pleasure, sir. கொஞ்சம் சென்சிபிள் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிக்க.
Be careful. He's a moody chap. I certainly prepare. Mr. Surya, it's a pleasant surprise. நான் நினைச்சது கொஞ்சம் சீனியரான தலையில நரியும் கையில ஒரு தடியும் வெத்தலை பொட்டியும் ஒரு வச்சிருக்கேன். தாத்தா மாதிரி இருப்பேன்னு தானே? அதான். ஆனா நான் ஏமாந்து போல. I like the way you are. மிஸ்டர் சூர்யா, நீங்க இப்ப சென்டர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. தேசிய அளவுல உங்களுக்கு புகழ் இருக்கு. எல்லா நாட்டிலயும் உங்களை நல்லா தெரியும். உங்களோட படங்கள் இல்லாத பத்திரிகைகளே இல்ல. இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் விரும்புறீங்களா? என்ன தெய்வமாக்க தீர்மானிச்சிட்டீங்களா? ஐயோ இல்ல சார், this has been a very interesting discussion. இனி ரசிகர்கள் சார்பில் ஒரு கேள்வி. ஓ ஷூர். நாளைக்கு என்ன நடக்கும்? சூரியன் உதிக்கும், அஸ்தமிக்கும். That's all. மன்னிக்கணும் சார், ப்ளீஸ் இந்த பாவியை மன்னிக்கணும். ஏதோ என் கெட்ட நேரம் செஞ்சிட்டேன் சார். இதனோட அழகுதான் அதுக்கு காரணம். எல்லாம் தெரிஞ்ச மகாத்மா நீங்க. நான் செஞ்ச எல்லா தப்புகளையும் மன்னிக்கணும். இந்த கெட்டவளை ஆசீர்வதிக்கணும். என்ன இப்படி சொல்ற? எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. என்ன ஒரு கெட்டவளா நினைக்காதீங்க சார். நீ சொல்ற விஷயங்கள் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். என்ன வெறுக்காதீங்க. உங்க சன்னிதானத்துல இருந்து எல்லாமே மனசு திறந்து சொல்லும் போது எனக்கு அமைதி கிடைக்கும். What is this nonsense? Get out! Get out! Get out! ஹரிகர சுதனையனையப்பா சுவாமியே சரணமையப்பா. சன்னிதானத்திற்குத்தானே நான் வந்தது. தாளம் போடும் உன்னோடைய ராகம் பாடும் உச்சி மலரும் வெயில் தாழும் நேரம் ஊத்து தண்ணி போல பொன்னெனப்பு இது பாவாட சூடும் பூந்தேரு இது பூவாட வீசும் பாலாறு மூச்சுக்கு நாவெல்லாம் கேட்டுட்டு ராசாவே சித்திரை
This program was brought to you by the Gabriel Group of Companies. Gabri baby, Gabri baby, healthy baby, bony baby, Gabri baby, Gabri baby, Gabri baby, Gabri baby. மிஸ்டர் சூர்யா, நீங்க சந்தேகப்பட்டது 100% ரைட். இந்த பேபி ஃபுட்ல அனபாலிக் ஸ்டெராய்டுங்கிற விஷம் மருந்து கலக்கப்பட்டிருக்கு. அனபாலிக் ஸ்டெராய்டு மேல் செக்ஸ் ஹார்மோனோட மாடிஃபைட் டெரிவேட்டிவ். வெரி டேஞ்சரஸ் அடல்ட்ரேஷன். ஒரு பேபி ஃபுட்ல ஒரு நாளும் சேர்க்கக்கூடாத இந்த கெமிக்கலோட எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமானது. Then why they use it? மேபி a business motive. சட்டுன்னு கொழுத்து குண்டாகிற குழந்தைகளை விரும்பாத பேரண்ட்ஸ் இருக்காங்களா? அதுங்க ஓவர் ஸ்மார்ட்னஸ் விரும்பாத மனுஷங்க உண்டா? ஆனா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஹாரிபிள். தாங்க முடியாத அக்யூட் ஜாண்டிஸ், டோட்டல் லிவர் டேமேஜ், எலும்புகளின் அதிகமான வளர்ச்சி, இம்பார்ட்டன்சி அண்ட் வாட் நாட். நோ. People from Alvarez Limited to see you. I see. Hello, I'm Gabriel. Hello, welcome. Please come. என்னோட பிரச்சனை தான். A dangerous baby killer. Baby killer? Yes. Anabolic steroid adulteration. A killing chemical. ஒரு காரணத்துக்காகவும் ஒரு பேபி ஃபுட்லையும் சேர்க்கக்கூடாத ரசாயன பொருள். இதனோட ப்ரொடக்ஷனையும் மார்க்கெட்டிங்கையும் சீக்கிரமா தடை செய்யணும் சார். நீங்க யார் சார் இதெல்லாம் சொல்ல? I don't get you. ப்ளீஸ் சார், நான் யாருங்கிறது இல்ல பிரச்சனை. பயங்கரமான பிசினஸ் தந்திரத்தை கொண்டு தாய் தந்தையர் ஆசைகளை சாதகமாக்கிக்கிறாங்க கேப்ரியல்ஸ் பேபி. இதோட ஆபத்தினால சிறு குழந்தைங்க நாசமாகுறாங்க, நாட்டின் எதிர்காலமும் நாசமாயிடும். இந்தியா becomes a nation of cripples, impotents and lunatics.
ஓகே, நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரம் என்ன? ஹேவ் யூ காட் எனி ஸ்பெசிபிக் எவிடன்ஸ்? எஸ், ஐ ஹேவ். உண்மையா இருக்கலாம். ஆனா இது ஒரு பிரைவேட் லேப் ரிப்போர்ட். We got our own measures. Central Food Technological Research Institute, CFTRI. நான் இதோட சாம்பிள் உங்களுக்கு அனுப்புறேன். பட் இந்த குற்றச்சாட்டு தப்பா இருந்தா அதனோட விளைவு என்னன்னு தெரியுமில்ல? கோடிக்கணக்கில் ரூபாய் முதலீடு போட்டிருக்கிற ரெப்புடேஷன் உள்ள கம்பெனி இது. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆர் யூ ப்ரிப்பேர்ட்? எஸ் சார். யுவர் குட் நேம்? சூர்யா, வைகுண்டம் சூரிய நாராயண ஐயர். Madam, I would like to meet your chairman, Mr. Gabriel. ஹலோ சார், என்ன எங்க உட்கார்ந்துருக்கீங்க? ப்ளீஸ் கம். 86 to 90, வெறும் 4 வருஷத்து வளர்ச்சி. I congratulate you, Mr. Gabriel. இதை எப்படி சாதிச்சீங்க? கடின உழைப்பு, ஆத்மார்த்தமான டெடிகேஷன். தட்ஸ் ஆல். அது உங்களோட வளர்ச்சியின் ரகசியங்கள். ஆனா எனக்கு தெரிய வேண்டியது கேப்ரி பேபியோட வளர்ச்சியை பத்தி. சார், ப்ராடக்ட்டோட மேன்மை, புதுமையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஹெவி அட்வர்டைசிங். டெல் மீ, உங்க பேபி ஃபுட்டோட ஸ்பெஷல் ஃபார்முலா என்ன? பெருசா ஒண்ணும் இல்ல. நத்திங் ஸ்பெஷல், நத்திங் சீக்ரெட். ஒரு இன்கிரீடியன்ட் சீக்ரெட்? சீக்ரெட்? வாட் யூ மீன் சார்? Anabolic steroid. ஸ்டெராய்டு? என்ன சார் சொல்றீங்க? உடம்ப அரிச்சு தின்னக்கூடிய இந்த கொடிய ரசாயனத்தை பத்தி இந்த லைன்ல உள்ள உங்ககிட்ட நான் பேசணுமா? சார். எஸ். There's a call for you, sir. யாரு? Mr. J.D. Nair, drugs controller. குடு. குட் ஈவினிங் மிஸ்டர் சூர்யா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும். அதுக்கு என்ன சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? இங்க ரிசப்ஷன்ல இருந்து. குட் ஈவினிங் சார். ஹலோ சூர்யா, வாங்க. கம் ஆன். ப்ளீஸ் சார். ஹலோ. I am Gabriel. Meet my brother Gabriel. We are Gabriels. மிஸ்டர் சூர்யா, நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு? எங்க பேபி ஃபுட்ல ஒரு பெரிய தவறை கண்டுபிடிச்சு எங்களை காப்பாத்தினதுக்காக. மிஸ்டர் சூர்யா, உங்க குற்றச்சாட்டு சரின்னு தெரிஞ்சதும் நிஜமாவே நான் பயந்து போயிட்டேன். ஆனா நம்ம 2 பேருக்கும் தெரியாத ஒரு உண்மையும் இருக்கு. கேப்ரியாஸ் நிரபராதிகள் தான். இதுக்கு பின்னால ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. பெரிய சதி வேலை. ஒரு தீவிரவாத ட்ரேட் யூனியன் பண்ண வேலை. அவங்கள தூண்டி விட்டது எங்க எதிரி கம்பெனியா இருக்கும். ஒரு என்டையர் பேட்ச்ல அவங்க ஸ்டேராட கலந்துட்டாங்க. இந்த உண்மையை மிஸ்டர் ஷா புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் சார், அவங்கள வெளியில அனுப்பிட்டோம். ஒர்க்ஸ் மேனேஜரும் சீஃப் கெமிஸ்டரும் சஸ்பெண்ட்ல இருக்காங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் செஞ்சிட்டோம். 6 கோடி ரூபாய் நஷ்டம். வங்காள கடல்ல போட்டு கரைச்சிட்டோம். பணம் இல்ல சார் முக்கியம், மனுஷத்தன்மை. ஷட் அப். மனித தன்மை. அத பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு மிஸ்டர்? மிஸ்டர் சூர்யா, நீங்க துதி பாட வேண்டாம். ராஜா கிட்ட காட்டுற பெரிய ராஜபக்தியா? மிஸ்டர் சூர்யா, என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. நீங்க இதுவரைக்கும் பேசுறீங்க மிஸ்டர். நான் பேசுறேன்.
மார்க்கெட்டை பிடிச்சிருந்த பாரம்பரியம் உள்ள முதல் தர பேபி ஃபுட் கம்பெனிஸோட பிசினஸ் உடைக்கிறதுக்காக நீங்க வேணும்னே புத்திசாலித்தனமா ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சீங்க. அடல்ட்ரேஷன் வித் ஸ்டெராய்டு. அதான உண்மை. ஆஃப்டர் ஆல் 4 வருஷத்துல உண்டான வளர்ச்சி ரகசியம் அதுதானே. பிரபலமான பத்திரிகைங்க கவரேஜ் பண்ணி உங்களை ஹீரோ ஆக்கிட்டாங்க. யங் பிசினஸ் மேக்னட் கப்ரியாஸ், ஜெயண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். மிஸ்டர் சூர்யா, ஷட் அப். பணம் நிறைய சேர்க்கிறதுக்காக நஞ்ச விக்கிற கிரிமினல்ஸ் நீங்க. யூ ஆர் a killer, cold blooded killer. I will expose you. Stop the car. மிஸ்டர் சூர்யா, கோச்சுக்காதீங்க. வழியில் இறங்க வேண்டாம். நானே உங்களை வீட்டில் விடுறேன். I say stop the car. குட் ஈவினிங் சார். உட்காரு. எஸ். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? என்ன சார் பிரச்சனை? தப்பா நினைக்காதீங்க சார். ஒரு ஜேர்னலிஸ்டோட கியூரியாசிட்டி தான். இது ஒரு மேஜர் ஸ்கூப் ஆச்சு சார். நாம இவ்வளவு எக்ஸ்போஸ் செய்யணும். Never leave this animals. அதுக்கான முயற்சியில தான் இருக்கேன். A copy to Prime Minister of India. இத பெரிய இடங்களுக்கெல்லாம் அனுப்பி அவங்க பதிலை எதிர்பார்த்து நேரத்தை வீணாக்க கூடாது சார். Childhood is poisoned. Manhood is brutalized. Womanhood is totally distorted. அது நடக்க கூடாது சார். I will tell this story. நாளை கால இந்த செய்தி கேட்டு தான் விடியணும். Can you do it? Yes, I will. எனக்கு ஒரு வாக்கு தரணும். நாளைக்கு எதனால எனக்கு ஏதாவது நடந்தாலும் நீ இதிலிருந்து பின்வாங்க கூடாது. Certainly not. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். Believe me, sir. ஆமா, ஏன் குழந்தை அழறா? நம்ம குழந்தைக்கு பசிக்குதா? இப்பதானே சாப்பிட்டு வந்தா. அப்படியா? அழகடா. இந்த பொம்மையை பாரு. இரு, அப்பா இன்னொரு பொம்மை வாங்கிட்டு வரேன். அம்மா, அந்த பால் போட்ல எடுங்க. நீங்க போயிட்டு வாங்க. வாங்க வேண்டிய லட்சம் எடுத்துருக்கு இல்லையா? இருக்கு. அழாத ராஜா, இதோ பால் தரேன். இந்தா.
சமீபத்தில் தேடிய திரு சூரிய நாராயணனின் குடும்பத்தில் எல்லோரும் ஒரு வெடிகுண்டு விபத்தில் கொல்லப்பட்டார்கள். The tragedy has been linked with the makers of Gabri baby foods. Surya's prediction of mixing steroids in the baby foods is now confirmed by chemical analysis. There have been violent outbursts all over the country against the Gabriel Group, the baby food company. Share prices of the Gabriel Group were adversely affected. Quoted at rupees 450 last week, it has now fallen to rupees 50, causing much panic among the investors and the general public. சேர்மன் கேப்ரியாவிற்கும் மேனேஜிங் டைரக்டர் கேப்ரியாலுக்கும் எதிராக சென்னை போலீஸ் கிரிமினல் கேஸ் ஒன்று பதிவு செய்து தலைமறைவாகிவிட்டு அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
I have killed Gabriel. என்ன? Yes. Arrest me. ஹலோ அமலா, எமோஷனல் ஆக வேண்டாம். ஒரு சேட் நியூஸ். என்ன பிலிப்? சூர்யாவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு யாரோ சுட்டுட்டாங்க. Address ready? ரெடி சார். பேஸ்மெண்ட்ல இருந்து ஆக்சிஜன் கருப்பு டியூபுங்க வழியாவும் நைட்ரஸ் ஆக்சைடு நீல டியூபுங்க வழியாவும் பல இடங்களுக்கு போகிறது. அதுல இருந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு போற லைனை கண்டுபிடிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த கார்பன் மோனாக்சைடுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள சம்மந்தம் என்ன சார்? சம்பந்தமா? ரெண்டுமே கேசஸ். ஆனா ரெண்டுமே ரெண்டு விதத்துல பயன்படுது. ஆக்சிஜன் இஸ் லைஃப், கார்பன் மோனாக்சைடு இஸ் டெத். ஆக்சிஜன் டியூப் வழியா ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் அனஸ்தீசியா ஸ்டாண்ட் மூலமா நோயாளியின் வாய் வழியா லங்ஸுக்குள்ள போகும். அந்த டியூபை துளை செய்துதான் கார்பன் மோனாக்சைடை ஏற்றணும். ரிமெம்பர், துளை போடும்போது ஆக்சிஜன் லீக் ஆக கூடாது. அப்படி லீக் ஆனா தியேட்டருக்குள்ள பிரஷர் கேஜ் காட்டிவிடும். டாக்டர்கள் கவனிக்க நேரிடும். பி கேர்ஃபுல். What's happening? Don't worry, no drop in BP. Blood looks cherry red. Must be very healthy. Doctor, there's an emergency call. Yes, Dr. Varghese? டாக்டர், தியேட்டருக்கு வர ஆக்சிஜன் லைன்ல யாரோ கார்பன் மோனாக்சைடு கலந்திருக்காங்க. What? What are you talking? Dr. Murthy, reverse the patient. There is some problem in the oxygen. I told you there was a change in the monitor. Mr. Surya? Mr. Surya? What is this number? Can you see this? This number?
Look here. This number? 3 o'clock. Third 3 o'clock. The sun will set. Sun will set. குண்டடிப்பட்ட மிஸ்டர் சூரியநாராயணனுக்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் போது ஆக்சிஜனில் விஷம் கலக்க முயற்சி செய்த கேப்ரியலின் சதி ஒரு பெண் பத்திரிகை நிருபரின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்பட்டது. மயக்கம் தெளிந்தவுடன் 3ஆம் தேதி 3 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் என ஒரு அதிசய செய்தியையும் சூரியநாராயணன் கூறினார். Yes, the sun will set. Tilt the telescope. आदित्यहृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपे नित्यमक्षयं परमं शुभं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं அவர் சொல்றது சூரிய அஸ்தமனம் இல்ல சார், சூரிய நாராயணனோட மரணம். மரணமா? ஒரு சாதாரண மரணத்துக்கான பாசிபிலிட்டி சொன்னி நான் பார்க்கல. அனஸ்டீசியா இல்ல கார்பன் மோனாக்சைடோட மயக்கத்தினால ஏதாவது புலம்பிருக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர். டாக்டர் சொல்றாரு அவர் மரணம் அடைய எந்த காரணமும் இல்லைன்னு. தென் ஐ டோன்ட் கெட் யூ. இத பாருங்க சார், அவர் வரைஞ்ச படங்கள், கன், அவர் குண்டடிப்பட்டது, ஆக்சிஜன் ஒரு ஆபரேஷனுக்கு அவசியமானது, கார்பன் மோனாக்சைடு அந்த விஷயத்தை ஆக்சிஜன்ல கலந்து அனுப்பினது, இதோ அஸ்தமித்த சூரியன். அவர் கொல்லப்பட போறார்னு சரியான நேரத்தையும் சொல்லியிருக்காரு. மிஸ்டர் சூரியநாராயணன் மரணம் ஒரு கொலையாத்தான் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? இட் கேன் பி an accident, இல்ல ஒரு சாதாரண மரணமாவும் இருக்கலாம். இல்ல சார், எனக்கு ஏதோ ஐ ஃபீல். லுக் அட் திஸ் பிக்சர். வெடிச்சிருக்கிற சூரியன், லோகம் சன். திரு சூரியநாராயணன் வரைந்த சித்திரங்களின்படி அது சூரிய அஸ்தமனம் இல்லை என்றும் அவரது மரணம் பற்றிய தீர்க்க தரிசனம் என்றும் தெரிய வருகிறது. எனவே சகலவிதமான பாதுகாப்பையும் திரு சூரியநாராயணனுக்கு தரும்படி மத்திய அரசு மாநில அரசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. டாக்டர், ஓல்டு பில்டிங்ல உள்ள எல்லா பேஷண்ட்டுகளையும் மாத்தணும். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. மாத்தணும். சாரி டாக்டர், செக்யூரிட்டிக்கு அது அவசியப்படுது. Come on, hurry up. कल 3 तारीख को एतवार है और प्रेसिडेंसी हॉस्पिटल की नई इमारत वाले तमाम ऑपरेशन थिएटर स्टेरिलाइज करने का मुकर्रर दिन होने की वजह से इस्तेमाल नहीं होंगे। पुरानी इमारत का एक थिएटर जो कि सूर्या के कमरा नंबर 9 के बिल्कुल साथ है, सिर्फ इमरजेंसी के वक्त काम में लाया जाता है। एंड वी हैव टू क्रिएट एन इमरजेंसी so that we can reach room number 9. Alpha, Zanda is all right? Yes, sir. Posted.
Vaseline 500 mg. ஐஜிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாங்க பிரசிடென்சி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கோம். ஹலோ அல்பா அல்பா ஹலோ ஆல்பா 118. ஏய் அந்த எலியோட வால்ல என்ன இருக்குன்னு பாரியா? ஏய் ஒரு உண்மையான பக்தனான எனக்கு ஈம சடங்கு நடத்த யாருமே இல்லாத நிலைமை ஆயிடுச்சு.
கொன்னுட்டேன் சார். எலியோட வால்ல ஒரு பேட்டரி மட்டும் இருந்தது. இந்த சமயத்துல எலியை பிடிக்க போயிட்டீங்களா முட்டா பசங்களா? எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் அதான் சார். Namah Shivaya.